வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய அன்பு சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களே, நான் பெருமையுடன் மரியாதை செய்கின்ற எங்களுடைய வங்கி பெருந்தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இந்த விழா நடக்கிறது. அதற்கு முத்தாரம் வைத்தது போல் 3 நட்சத்திரங்கள் நம்ம வங்கியிலிருந்து வந்திருக்கிறது. திரு பால்சாமி ராஜா அவர்களே, பெரியசாமி அவர்களே, ராமசுப்பு அவர்களே, ஆனந்தகுமார் சாருடைய வலது இடது கைகளாக இருக்கக்கூடிய குமரேசன் அவர்களே, அருமை சகோதரர் வீரராகவன் அவர்களே, பல்லவன் கிராமிய வங்கியிலிருந்து வந்திருக்கும் பொதுச் செயலாளர் அவர்களே, தலைவர் அவர்களே, அருமையான வரவேற்பை கொடுத்து அமர்ந்திருக்கும் நம்முடைய ஓய்வனுடைய ஒப்பற்ற பொதுச் செயலாளர் லக்குவன் அவர்களே, பிஜேபி தமிழ்மொழியினுடைய செயல் தலைவர் எனது அருமை சகோதரர் பாலாஜி அவர்களே, மற்றும் ஓய்வினுடைய உயிர் நாடிகளே, உங்கள் அனைவரையும் முதற்கண் சிரம் தாத்தி வணங்கிக் கொள்கிறேன். முதல்ல லக்குவன் ஒரு கவிதை வாசிட்டாரு, ஆனால் நானும் ஒரு கவிதை போடணும்னு வச்சிருக்கேன். ஆமா ஆமா போட்டி தான். நீ மட்டும் கவிதை போடலாமா? அகரம் முதலாக தமிழ் எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஐஓயு ஓயன் தான். அனந்தகுமார் அதில் அதிர்வெண் கொண்ட அற்புதமான பெயர். அவர் முதலான குமார், முடிவில்லாத குமார். முதலான குமார், முடிவில்லாத குமார். நல்ல பெயர் வைப்பது எளிது, ஆனால் நல்லவன் என்ற பெயர் வாங்குவது மிகவும் அரிது. பாரதிதாசன் சொன்னான், பாரதி பாடினான், வாய் சொல் வீரர்கள் என்று தடிக்க வளர்த்த இடமெல்லாம் தமிழ்நாட்டில் காணலாம். இன்று மாறாத இவரோ செயல் வீரர். சென்னையை விட்டு மதுரையை மையம் கொண்ட புயல் வீரர். உதவி செய்வதற்கு நல்ல உள்ள வேண்டும், உத்தமமான எண்ணம் வேண்டும். இரண்டும் இவரிடம் இருக்கும்போது வேறு என்ன வேண்டும்? ஆனந்தகுமாரின் நட்பு ஆயுளுக்கும் எனக்கு வேண்டும். எனக்கும் அவருக்குமான நட்பு பாலம் நல்ல கான்ட்ராக்டரால் கட்டப்பட்ட பாலம். அந்த கான்ட்ராக்டர் யார் என்றால் கடவுள் என்னும் நல்ல கான்ட்ராக்டர். அதை அழிக்க முடியாது, காலத்தால் பிரிக்க முடியாது. காரணம், அன்புதான் அதனுடைய அஸ்திவாரம். ஆனந்தகுமார் அவர்கள் உடைய காலத்தில் ஐஓபிக்கு முன், ஐஓபிக்கு பின் என்று பிரிக்க வேண்டும். தோழர்களே, நான் இது புகழுக்காக சொல்லவில்லை. ஒரு தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஆனந்தகுமார் சார். அவர் ஒவ்வொருவரையும் அனைத்து சின்ன விஷயம் சொன்னால் கூட போதும், அதை பாசிட்டிவாக தான் சொல்வார். முடியாது என்ற வார்த்தை அவரிடம் வந்ததாக எனக்கு தெரிந்து இல்லை. முடியுதோ முடியவில்லையோ அது வேற விஷயம். அவரிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம், அதை நான் பின்பற்றி வருகிறேன். சேர்மன்ட்ட சொல்லி முடியல தெரியாது, முடிச்சிருவோம்னு சொல்லிடுவேன் நான். ஆனா முடிஞ்சிடும், ஏன்னா நம்ம சேர்மன் அப்படிப்பட்ட சேர்மன். ஏன்னா இவருக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறது ஓஏ என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஐஓபி ஓஏ அப்படி என்றால் பிஜேபி ஓஏனுடைய நிலைமை நாம சரியாக செல்ல வேண்டும். நம்முடைய அஸ்திவாரம் பலம் பெற்றதாக இருக்க வேண்டும். சார், நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு தொடர்ந்து பதவியில் இருக்க போவதில்லை என்று எனக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் பாண்டியன் கிராம வங்கி உள்ள தோழர்களுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும். ஏனால் இதில் ஒரு முன்னோடிகள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அறிஞர் அண்ணா இவர்களாம் ஒரு வழி போட்டு போனாங்க. அதை பின்தொடர்கிற நாம் ஒரு கோட் சொல்றோம். அது மாதிரி ஆனந்தகுமார் இருந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது. ஆனந்தகுமாரிடம் நாம் சென்று இதை கேட்க வேண்டும் என்று எண்ணம் நாம் எல்லாத்துக்கும் வர வேண்டும். ஆகவே ஐஓவி உங்களை மறக்கிறதோ இல்லையோ, நாங்கள் உங்களை மறக்கப் போவதில்லை சொல்லிக் கொள்கிறேன். எங்களுடைய வங்கியை பற்றி பேச வேண்டும் என்றால், ஆரம்ப காலங்களில் ஐஓவியை போல் இல்லையே நம்முடைய நிர்வாகம் என்று இயங்கிய காலங்கள் உண்டு. நான் ஒவ்வொரு பொதுக்குழுவிலும், எங்கள் பொதுக்குழுவிலும் சரி, ஓய்வுடைய பொதுக்குழுவிலும் சரி, இதை நான் ஆதங்கமாக சொல்ல உண்டு. அங்கு தொழிற்சங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைகள் இங்கே இல்லையே என்று வேதனைப்பட்ட காலங்கள் உண்டு. அந்த காலத்தை தூக்கி தூர போட்டவர்கள்
நம்முடைய சேர்மன் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்னா, சரியான நேரத்தில் வெளிப்படுத்தாவிட்டால் 3 விஷயங்களுக்கு மரியாதை இருக்காது, விலையும் இருக்காது. ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று நன்றி, இன்னொன்று காதல். உங்களுக்கு நன்றியும் சொல்ல வேண்டும், சில சமயங்களில் நாங்கள் மன்னிப்பும் கோர வேண்டும், சில சமயங்களில் உங்களை காதலும் பண்ண வேண்டும். அந்த மாதிரியாக ஒரு பெருந்தன்மையான ஒரு நிர்வாகம். என்னடா பாலு, அது ஒரு கமெண்ட்ஸ் வரும், சேர்மனையும் ஜிஎம்மையும் ரொம்ப புகழ்கிறாரே என்று. உண்மையை எந்த இடத்தாலும் சொல்லியாக வேண்டும். நான் நெஞ்சுரைக்க சொல்லுவேன், இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் நாம் சாதிக்காவிட்டால் இனி வரும் நிர்வாகத்தில் சாதிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நான் இதற்கு முன்னால் ஒரு பொதுக்குழுவில் கொஞ்சம் வேகமாகவும் ஆவேசத்துடன் பேசினேன். காரணம் என்னவென்றால், என்னோட வந்த தோழர்கள் இந்த அரங்கத்துக்குள் வர முடியாமல் வெளியில் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள், சிலர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தார்கள். வாசல் வரைக்கும் வந்து உள்ள வர முடியாத சூழல்நிலை. உள்ளே அழைத்தேன், இல்லை கேவலமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது, வெளியே நின்றார். அந்த ஆதங்கத்தை அந்த பொதுக்குழுவில் நான் கொட்டினேன். அது அப்பொழுது தலைவர் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கிறார். இரவு 10 மணி இருக்கும், எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. யார் என்றால் அப்போது நம்முடைய பொது மேலாளர் கார்த்திகேயன் சார் அவர்கள். பாலு, நீங்கள் ஒரு நாள் கூட ஆவேசமாக பேச மாட்டீர்களே, நீங்கள் என்ன இப்படி ஆவேசமாக பேசிவிட்டீர்கள் என்றார்கள். சார், நான் நடந்ததே சொன்னேன் தவிர இந்த மாதிரி நடந்து சொல்லலையே சார் அப்படின்னு. நீங்கள் சேர்மன்கிட்ட பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் அதை தப்பாக நினைக்கலைங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னார். இனிமே உள்ள காலங்களில் சுமூகமாக போகணும், அவர் கொஞ்சம் வருத்தப்படுகிறார் என்றார். ஏன்னா ஒரு கைட்லைன் கொடுத்தார் அவர், அந்த கேப்பை நிரப்பி விட்டார். எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, என்கிட்ட பேசணும்னு நெசசிட்டி கிடையாது. இருந்தாலும் பாலுவை பற்றி சேர்மன் மனதில் ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இரவு 10:30 மணிக்கு என்னை அழைத்து சொன்னார். நான் அதிகாலை 7:30 மணிக்கு வங்கி தலைவரை அழைத்து பேசினேன். என்ன பாலு, காலையிலே கூப்பிட்டு விட்டீர்கள்? சார், உங்களை ஊன் பண்ணணும்னு நான் பேசலை, என்னுடைய ஆதங்கத்தை சொன்னேன். நாங்கள் தவறாக நினைத்து விட நான் சொன்னேன். நீங்கள் காலையில் என்னை கூப்பிட்டு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் பாலு, நான் சொன்னதெல்லாம் நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். அது செய்வதற்கு வழி என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து நான் செய்வேன் என்று சொன்னார். இதற்கு வித்து விட்டார் யார் தெரியுமா? கார்த்திகேயன் சார். நாடோடி மன்னன் படம் பார்த்துருப்போம், அதில் 2 எம்ஜிஆர் இருப்பாங்க. அதில் ஒரு எம்ஜிஆர் மன்னராக இருப்பார், ஒரு மனிதர் போராளியாக இருப்பார். இந்த போராளி மன்னரை எதிர்த்து போராடி கொண்டு இருப்பார். ஒரு நாள் மன்னரை சந்தித்து விடுவார். மன்னர் கேட்பார், எதற்காக போராடுகிறீர்கள்? எங்களுடைய தேவைக்காக போராடுகிறோம். எங்களுக்கு வர வேண்டியது யார் தர வேண்டும்? உங்களுக்கு மன்னர் தான் தர வேண்டும். இப்போ என்ன எதிர்த்து போராட்டமா? ஆம், உங்களை தான் போராட்டம். ஒன்று செய்வோமே, நான் உங்களோட சேர்ந்து விடுகிறேன், நான் உங்களோடு சேர்ந்து விடுகிறேன். போராட்டத்துக்கு அவசியம் இருக்காது. மன்னா என்ன சொல்கிறீர்கள் அப்படிமா? அதைத்தான் சொல்கிறேன். ஏன் போராட வேண்டும்? நாமெல்லாம் சேர்ந்து நமக்குள்ளதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நாடோடி மன்னர் தான் நம்முடைய. நான் ஒரு பேச்சுக்காக சொல்லவில்லை. இன்னைக்கு கிளைமேட்டை நல்லா அறிந்த ஒரு பொது மேலாளராக இருந்தார் அவர். அவர் சேர்மனாக வரப்போய் தான் நம்ம பிரச்சனைகள் பூரா தெரிய வந்தது. இதை எப்படி முடிக்க வேண்டும்? நாட் ஓன்லி சேர்மன், நம்முடைய 3 GM நெகட்டிவ் திங்கே கிடையாது. அவங்கள்ட்ட நம்மகிட்ட எப்படி ஒரு மேட்டரை சொல்லிட்டோம்னா அதை எப்படி அவங்களை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். கைகள் கட்டப்பட்டிருக்கும், கால்கள் கட்டப்பட்டிருக்கும், அதை விழுத்து வளர்க்கு. அது இப்போ பால்சாமி சார் வந்திருக்கிறாரு, டேப்பா, அதை எப்படியாவது முடிக்கணும். அவருக்கு எந்த வகையாலாவது அதை செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு பக்கபலமாக நம்ம சிஎம்டி மாதிரி இன்னும் 4-5 பேர் தான் வச்சிருங்க, நம்ம எங்கேயோ போயிடலாம். ஆனால் அப்படி கிடைக்கல. பாசிட்டிவா எடுத்து சொல்ல, தவறுகள் இருக்கலாம், சங்கடங்கள் இருக்கலாம். அவங்க 3-4 பேர் சேர்ந்து நம்மளை போட்டை இழுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். நமக்கு கிடைச்ச அச்சீவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நான் வந்துட்டு பெருமைக்கு சொல்லலை. போன ஜெனரல் பாடியில் வெளியில் இருந்த பழனி ஜீவாவும் உள்ள இருக்காங்க. போன தடவை டிஸ்மிஸ் ஆகி வெளியில் இருந்த கணேசன் சாகுல மீதும் அரங்கத்துக்குள் இருக்கிறார்கள். நீங்க போன தடவை சஸ்பெண்ட் ஆகியிருந்த பிரபாகரனும் IVSக்கும் இன்றைக்கு வேலை பார்த்து